தேங்க்யூ லாட். ப்ரைஸ் லாட். இந்த மேடையில் இப்போ நான் என்ன பேசுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ முதலாவது மேடையில் அமர்ந்திருக்கும் திரு தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பன் ஐயா அவர்களுக்கும், அழகன் தமிழ்மணி ஐயா அவர்களுக்கும், சவுந்தர் அவர்களுக்கும், அப்புறம் மேடையில் என்னோடு பணிபுரிந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நடிகர்கள் எல்லாரையும் தனித்தனியாக சொல்லணுன்னா டைம் இருக்காது. ஏன்னா எல்லாருக்குமே ஸ்பேஸ், எல்லாருக்குள்ளேயும் எல்லாருக்கு பின்னாடி ஒரு குட்டி குட்டி கதை இருக்குது. அதெல்லாம் என்னால் இந்த டைமில் சொல்ல முடியாது. ஆனால் அந்த டைமுக்கு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நான் இந்த டைமை உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக நான் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நான் படிக்கும்போது யூஎஸ்எல்லாம் என்னுடைய சிஸ்டர் அவங்க கலிஃபோர்னியாலாம் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன சின்ன பிட்ஸாக எனக்கு அவங்க வீடியோ அனுப்பிச்சாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அவங்க சவுண்டு சரியானதுனால அதனால் போட முடியல. 2 நாள் முன்னாடி கூட ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சாங்க இந்த படத்தை பற்றி. ஸோ அதுக்கு எல்லாமே இதுக்கு காரணமாக இருந்த, அதாவது ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லுவாங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெய்வத்தால் ஆகாதது தான், ஆனால் முயற்சி எடுத்தால் அந்த தெய்வம் அந்த கூலியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சிக்கு வித்திட்டது திரு ஏஎல் உதயா அவர்கள். இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து இப்போ பேசுகிற இந்த செகண்ட் வரைக்கும் நான் கூட யோசிப்பேன், ஏன் இவர் இந்த அளவுக்கு இதை இப்படி ஒரு அசுரத்தனமான, அதாவது முடியுமா அப்படின்னு பார்த்தா அது என்னால் கண்டிப்பாக அது மாதிரி முடியாது. ஆனால் அவர் இந்த தேரை ஊர் கூடி தேரை இழுத்தா கூட, ஆனால் மெயின் வடத்தை பிடிச்சி இழுக்கிற மெயின் ஒரு 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 என்ன சொல்கிறது, அப்படி ஒரு உழைப்பை இந்த படத்தில் போட்டிருக்காரு. அதை நான் டெய்லி நான் பார்க்குறேன். இந்த பேசுகிற செகண்ட் வரைக்கும் நான் அதை பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் யாராவது சோர்ந்து போயிருந்தாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறதாகட்டும், அப்படிங்கிறது வாங்க எல்லாம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அப்புறம் எந்த இடத்துல நம்ம ஒருவேளை சோர்ந்து என்னடா இது இப்படி ஆகிடுமோ அப்படின்னா கிடையவே கிடையாது. நாங்கள் ஊராக இந்த திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி எல்லா ஊருக்கும் போகும்போது அவர் ஒருத்தர் தான் இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தார். கூட ப்ரெஸ்ஸில் அங்கே தேட்டரில் அந்த ஆடியன்ஸ்கிட்ட பேசுகிறதாகட்டும், இல்லை அந்த ஒவ்வொரு தேட்டரில் விசிட் பண்ணி அவங்க எல்லாருமே ஒரு லெவலுக்கு மேலே அந்த ஆடியன்ஸ்லாம் கணக்கு சார், கணக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம இங்கே இருந்தால் அது நிச்சயமாக கிடச்சிருக்காது. அது அந்த விசிட்னால தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஏன்னா இது நான் சும்மா ஒரு மேடை அலங்காரத்துக்காக பேசுறது கிடையாது. உண்மையிலே நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த டீம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு ஒரு முழு முதற் காரணமாக நான் உதயா சார் தான் சொல்லுவேன். இப்போ வரைக்குமே அது நான் நிச்சயமாக அதுக்கு மேலே வேறு வேர்ட்ஸ் கிடையாது. அப்புறம் என் கூட பணிபுரிஞ்ச அத்தனை பேருக்குமே என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் எல்லாருமே எல்லாரை பற்றி பேசிட்டாங்க. ஆனால் எனக்கும் எல்லாரை பற்றி எல்லாமே தெரியுன்றதுனால அவங்கள எல்லாருமே நான் தனிப்பட்ட விதத்தில் பாராட்டுறேன். ஏன்னா இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் ஷோல்டர் கொடுத்து இந்த படத்தில் எதையுமே பெருசாக எதிர்பார்க்காம நமக்கு இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தால் மட்டும் உழைச்ச அத்தனை பேருமே இங்கே இருக்காங்க. அவங்களுக்காக நான் அவங்களுக்கு பர்சனலாக தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. எனக்கு இந்த படம் இன்னும் அடுத்த ஸ்டெப் நான் போகிறதுக்காக இப்போ நான் இதுக்கு மெயின் காரணமாக இன்னொருத்தர் பில்லராக இருந்தது எனக்கு நிக்கில் முருகன் சார். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததே அவரால் தான். அது நான் நிச்சயமாக இங்கே சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியவே தெரியாது. அவர்கிட்ட தான் முதல்ல கேட்கும்போது இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஒரு விஷயம் பண்ணுறீங்களான்னு அவர் கேட்டார். இன்றைக்கி நான் இங்கே வெளியே வந்த உடனே சார் எப்படி சார் அப்படின்னா, சார் என்ன சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க சார், நீங்கள் ஹிட்டு பட டைரக்டர் சார், என்ன சார் இப்படி நிற்கிறீங்க, நீங்கள் ஹிட்டு பட டைரக்டர் சார் நீங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் அந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் அவர் கொடுத்த ஒரு ஊக்கமும் அவருக்கு நட்பு கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் முன்னாடியே ஒரு கன்னட படம் தமிழில் பண்ணும்போது அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த ஒரு பழக்கத்தின் மூலமாக தான் இந்த படமும் எனக்கு அவர் மூலிமா ஒரு லிங்க் கிடச்சிச்சு எனக்கு. ஸோ நிக்கில் முருகன் சாருக்கு பர்சனல் தேங்க்ஸ். ஸோ அதே மாதிரி உங்களுடைய பத்திரிகை அந்த ஊடகத்துறைக்கு மறுபடியும் என்னுடைய மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய அந்த பையன் கை கட்டி நிற்கிறான் ஐரன், அந்த பையன் சும்மா சொல்லக்கூடாது. இப்போ நம்ம பேசுகிற இந்த செகண்ட் வரைக்கும் அந்த பையன் உழைச்சிக்கிட்டே இருக்கான். நான் அப்பப்போ எனக்கு அவன்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி எமோஷன் ஆகிடுவேன். நான் என்னடா இல்லை சார் பண்ணலாம் சார். நான் ஒவ்வொரு வாட்டி தேட்டருக்கு போகும்போது தேட்டரில் உட்காந்துருக்கிறதாகட்டும், எனக்கு மற்றவங்களை பற்றி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க, நான் அந்த பையனை பற்றி நான் ஒருத்தனை சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த பையன் நான் எனக்கு என்ன எப்படி சொல்ல போகிறேன்னு தெரில. நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன்னா அவனை அடுத்த கடத்தை நான் கூட்டிகிட்டு போகிறேன்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அந்த பையன் அப்படி ஒரு உழைப்பு உழைச்சிருக்கான். நான் அதை நான் ப்ரெஸ் மீட்டில் போன வாட்டியும் சொன்னேன், இந்த வாட்டியும் சொல்கிறேன். ஐரன், தேங்க்யூ ஐரன், ரொம்ப தேங்க்ஸ்.
அதே மாதிரி நம்ம சங்கர் அந்த கோடைரக்டராக இருந்தார். அவரும் அவரை நான் பார்க்கவே இல்லை அந்த சங்கரை. நான் வந்து ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்கே ஃபோன் சார் டிசைனரில் இருக்கேன் சார் டிசைனர் முகத்தை நானே இன்னும் பார்த்ததில்லை. அவர் தான் டிசைனர் கூட வாழ்ந்தார், குடும்பத்தோடு வாழ்ந்த மாதிரி அவர் வாழ்ந்தார். இன்னி வரைக்கும் அடுத்த படம் இயக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கார். ஒரு ரொம்ப நல்ல கதைகள்லாம் வச்சுருக்காரு. எங்கிட்டே அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஈவன் உதயா சார் கூட அவர் கூட ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் என்னோட இந்த விஷயத்தில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்த அத்தனை பேருக்கும் நன்றி, தயாரிப்பாளர் கூட இருந்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததான் என் அருமை பத்திரிகை தோழர்களே, நண்பர்களே, தோழியர்களே, ஏன் உங்களுக்கு இதில் முதலில் நான் நன்றி சொல்கின்றேன் என்றால், நான் உங்களோடு பயணித்தவன். நான் பத்திரிகையாளனாகத்தான் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அதற்கு என்னோடு பணியாற்றியவர்கள் ஒரு சிலர் மட்டும் இங்கு வந்திருக்கின்றார்கள். நெல்லை அங்கே இருக்கான் என்னுடைய மைத்துனன், அவன் தொல்லையாக என்று எனக்கு இருந்து சொல்லுவோம். ஆனால் அவனும் நானும் ராயப்பேட்டையில் தான் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தோம். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற என்னுடைய எல்லா பத்திரிகை நண்பர்கள், அப்போல்லாம் நாங்கள் வந்து தம்பி முன்னாடி இருந்து எனக்கு பார்த்து, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மீடியா வசதிகள் அன்று இல்லாத நேரத்திலேயே நாங்கள் பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் தினசரி இந்த சினிமா துறையை உயர்த்துவதற்கு அன்றைக்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த பத்திரிகை நண்பர்கள் தான். அதுக்கு பிறகு தான் ஊடகம் வந்தது. நான் பத்திரிகை துறையில் இருந்து தான் சினிமா தயாரிப்பாளராக மாறினேன். 1984 என்னுடைய முதல் படம் மலையூர் மம்பட்டியான் என்ற படத்தை ஆரம்பிக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருந்து அன்றைக்கு என்னை வளர்த்து விட்டவர்கள் என் தோழர்கள் தான், அன்றைக்கு இருந்த தோழர்கள் தான். ஆகையால் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர்களும் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு உங்களை வாழ்த்து வைக்கிறோம். நான் இதில் ஒரு பங்கெடுத்திருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நான் சினிமாக்காரனாக நான் வாழ்க்கை ஆரம்பித்ததிலிருந்து எங்கள் குடும்பத்திலிருந்து யாரையுமே சினிமா துறைக்கு வரக்கூடாது என்பதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதையும் மீறி ஒரு தம்பி திரைப்படத்துறையில் இயக்குனராக இருந்து மறைந்து விட்டான், ஜனநாதன் என்பவன். நான் அவரை ஆரம்பத்தில் என்னுடைய படத்தில் வேலை செய்யக்கூட வரக்கூடாது என்று தான் நினைத்தேன். ஆனால் எனக்கே தெரியாமல் அந்த ஒரு படத்தில் சோலைக்குயில் அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி வந்தான். அதுக்கு அடுத்தது யாருமே சினிமா துறைக்கு வரக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருப்பேன். ஏனென்றால் நான் பட்ட கஷ்டங்கள் போராவத்தையும் இனி என்னுடைய குடும்பங்கள் படக்கூடாதுன்னு சொல்லி தம்பி உதயாவை வேறொரு இதுக்காக சந்திப்பதற்காக என் தம்பியும் தம்பி மகனையும் அழைத்து கொண்டு பென்ஸ் பார்க் ஹோட்டலில் பார்க்க போகும்போது அங்கே டைரக்டர் இருந்தார். டைரக்டர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். என் தம்பியை நான் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு வேற ஒரு சமாச்சாரத்தை எங்களுடைய குடும்ப சமாச்சாரத்துக்காக போகிறோம். அதற்கு பிறகு நான் உதயாவை நான் சந்திக்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் எப்போதுமே தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறதுனால அங்கே மீட்டிங் நடக்கும்போது மட்டும் சந்திப்போம். அதுக்கு பிறகு பார்க்கவே இல்லை. திடீர்னு சத்தியம் தேட்டரில் அந்த ஆல்பர்ட் தேட்டரில் பட பூஜைன்னு எனக்குன்னு முதல் நாள் ஃபோன் பண்ணி தம்பி உதயா சொன்னார், நீங்கள் தானே வரணும், வந்துருந்து செய்யணும். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு உதயாவையும் விஜய் எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் அண்ணன் அழகப்பண்ண இங்கே இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் ஆரம்ப காலத்திலிருந்து சினிமா துறையில் அவர் தயாரிப்பாளர் இருக்கும்போது நானும் தயாரிப்பாளர், அவர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போது நானும் டிஸ்ட்ரிபியூட்டர். என்னை இன்றைக்கும் எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் என்னை பேர் சொல்லி எங்கள் அண்ணன் அழகப்பன் கூப்பிட்டதில்லை. என்னங்க தேவரையா, நல்லா இருக்கீங்களா தேவரையானு சொல்லுவார். ஏன்னா என்னை இப்படி சொல்லியிருக்காங்க, எனக்கு என்றைக்கும் நீ தான் தேவை தான் அப்படிம்பார். அப்படி என்னோட ஒரு பாசம் உரிமை உள்ள அவர். நாங்கள் 2 பேரும் பீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் இருக்கும்போது நான் அங்கே டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து நாங்கள் இருந்தோம். தயாரிப்பாளர் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தோம். அப்போ சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும். சரி, நாங்கள் ஆல்பர்ட் தேட்டருக்கு நான் போகும்போதும் எனக்கு தெரியும், அங்கே என் தம்பியும் இந்த படத்திலே ஒரு பார்ட்னராக சேர்ந்திருக்கிறான் என்பது தேட்டருக்கு போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த தேட்டரில் அண்ணன் நாங்கள் இருக்கும்போது திடீர்னு என்னென்னா உங்கள் தம்பி இதில் ஒரு பார்ட்னர் அப்போ தான் சொன்னாங்க. நான் டிஃபன் சாப்பிட்றதுக்கு காலையிலேயே போய் கூடும்போது அப்போ கூட சந்தேகத்தோடு தான் என் பிள்ளைய கேட்குறேன், என்னப்பா அப்படின்னு சொல்லி. ஆமாம் பெரியப்பா அப்படின்னா. யாரையெல்லாம் நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா என்னை அறியாமலே என் குடும்பங்கள் பூராவும் கலைத்துறைக்கு வந்து கொண்டிருக்கிறது.
ஏனென்றால் ஒவ்வொரு கலைத்துறையிலே நான் பட்ட கஷ்டங்கள் நான் மட்டுமல்ல, என்னுடைய மாமனார் ஒரு மிகப்பெரிய நடிகர். ஆனால் அவர் இறக்கும் பொழுது அவருடைய இறப்பை, அவருடைய பணத்தை எடுப்பதற்கு கூட வழி இல்லாமல் அந்த கடன்காரர்களாக இருந்தவர்கள் நாங்கள் இந்த சினிமா துறையில். 400 படங்களுக்கு மேல் நடித்தார் ஓஏகே தேவர் என்பவருடைய மருமகன் தான் நான். ஆகையால் இந்த சினிமா துறையிலே நான் பட்டது போதும், என் குடும்பங்கள் வரக்கூடாதுன்னு நினைத்தேன். என்றால் வந்தாங்க. அங்கேயும் நான் தான் குத்து விளக்கு ஏற்றுவதற்கு கூட அண்ணன் அழகப்பண்ணனை நான் முதல்ல நீங்கள் ஏற்றுக்கண்ணேங்கிறேன். அவர் இல்லை தேவரை நீ ஏற்று அப்படின்னார். போட்டி போட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏற்றி வைத்த விளக்கு இன்றைக்கு பிரகாசமாக எரிந்து, இன்றைக்கு இந்த படம் இன்றைக்கு உங்கள் முன்னால் உங்களுடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற இது அடுத்தது 50 நாள் விழாவும் இங்கு நடக்க வேண்டும். இதில் 100வது நாளும் விழாவும் நடக்க வேண்டும். அடுத்த படத்தை ஆரம்பிக்கின்றதற்கு நான் குத்துவிளக்கேற்ற வேண்டும். அதற்கு ஆண்டவன் எனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த படத்தினுடைய வெற்றிக்கு உழைத்த அத்தனை பேரையும் வாழ்த்துவதோடு என் சகோதர தயாரிப்பாளரோடும் சகோதர பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அண்ணன் தியாகமெல்லாம் சொல்லியிருந்தார். அந்த தியாகத்தை மீட்டெடுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் தங்கவேல் சார் மூலிமா, நம்ம சேது மூலிமா ஒரு சைக்கிள் சொல்லுவாங்க இல்லையா, அண்ணன் கஷ்டப்பட்டுட்டாங்க. நாங்கள்லாம் அதை என்ன சொல்கிற விதை போட்டது அவங்க, நாங்கள் அதை அறுவடை செய்கிறோம். அதுக்கு அதை நான் இந்த வெற்றி என்னோட வாயிலாக சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக இயக்குனர் திரு பிரபு ஸ்ரீனிவாசன். உங்கள் தம்பி வாழ்த்துங்கள். இல்லை வெளியில் அப்படி தம்பி தான் சொல்ல சொன்னார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வெற்றி எல்லாமே எங்கள் அம்மாவை மட்டும்தான் செய்கிறோம். எங்கள் அம்மாவோட டோட்டல் பிளெஸ்ஸிங்ஸ் தான். அதை தவிர சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா எங்களை எங்கேருந்தோ பிளெஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி. அடுத்தது தயாரிப்பாளரும் நடிகருமான திரு அழகன் தமிழ்மணி அவர்கள். வெற்றிக்கு வாழ்த்துரை வழங்க திருமதி மேனகா சதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள் அண்ட் மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு முதல்கண் வணக்கம் அண்ட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. என் ஹைட்டுக்கு மைக்கு ஓகே இங்கே வச்சு. ஓகே, ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருந்தன்மை பாருங்கள். நம்ம அக்யூஸ் டீமுக்கு சக்ஸஸ் மீட்னு கூட அவங்க போடல. அவங்க நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி தான் இந்த மீட்டை வச்சுருக்காங்க. அவங்க சக்ஸஸ் மீட்னே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க நிஜமாகவே மீடியா பீப்புளுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னு தான் இந்த நிகழ்ச்சியை வச்சுருக்காங்களே. ஸோ தேங்க்ஸ் டு மீடியா பீப்புள், ப்ரெஸ் பீப்புள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சாருக்கு, நிக்கில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் ரொம்ப உறுதுணையாகவே நம்ம டீம் கூட சேர்ந்து அவருக்கு தெரியும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமேன்னு. ஸோ அவருக்கு ஃபஸ்ட் நன்றி. அதுக்கப்புறம் சொல்லணுன்னா உதயா சார், பன்னீர் சார், சேது சார் அவங்க இந்த மாதிரி ஒரு கதை எடுத்து இதை நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு கதைன்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சு எந்த கஷ்டமும் இல்லாமல் அதுக்கு வெளியே ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணி அதை கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஸ்க்ரீனில். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ. அண்ட் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார், ஸோ சூப்பராக அதை எப்படி அவங்கக்கிட்ட சொன்ன மாதிரியே அதை ஸ்க்ரீனில் நம்மளுக்கு டெலிவர் பண்ணியிருக்காரு, அக்யூஸ்ட் எப்படி காட்டணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நன்றி. அண்டு மருதநாயகம் சார், பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் நினச்சதை அவர் திரையில் கொண்டு நம்மளுக்கு சூப்பராகவே அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்டு என்னோடய மெயின் தேங்க்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய பிரதர் நரேன் பாலகுமார். அவர் இன்னும் மேலும் மேலும் ஒரு உச்சத்துக்கு போகிறார் எனக்கு கண்டிப்பாக தெரியும். இது ஒரு ஸ்டார்ட் தான் அவருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ த ஸ்பேஸ் ப்ரோ. உங்கள் சாங்க்கு எப்பவுமே எல்லா படத்துலேயும் என்னோடய சாங் ஒன்று இருக்கும். அவரோட படத்தில் எப்பவுமே என்னை கூப்பிட்டுருவார், அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரு. எப்படிலாம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும் அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லித் தருவார், கற்றுக் கொடுப்பாரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. அண்டு அதுக்கப்புறம் தான் நான் டீம் கூட சேர்ந்தேன். அதுக்கப்புறம் சேர்ந்து தான் பிரபாகர் சார், டேனி சார் எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாகவே ஆகியிருக்கோம். மேம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபாரின்லேருந்து கூட சொன்னாங்க,
உன்னோட இது மட்டும் கூட தனியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நீ இது மூலயமா உனக்கு இன்னொரு ஒரு லைஃப் உனக்கு உண்டாகும்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக உங்கள் மூலியமாக தான் நடந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். மேலும் 3rd வாரம் கூட நம்ம அக்யூஸ்ட் மூவி போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் கருதுகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ சார். ரொம்ப நன்றி இந்த ஃபேமிலிக்குள்ளே என்னை சேர்த்ததுக்கு. தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள் அகைன், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக இசையமைப்பாளர் திரு நரேன் பாலகுமார். வந்திருக்கிற ப்ரெஸ் அப்புறம் மீடியா நண்பர்களுக்கு மாலை வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவர்கள் அனைவருக்கும் என் மரியாதை கலந்த வணக்கம். இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் ரோப்பின் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஏஎல் உதயா சார். ஸோ அவர் சொல்லி தான் நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்து அப்புறம் மிஸ்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் அவர்களை மீட் பண்ணி நான் நரேஷன் கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டெஃபினட்டாக எனக்கு வந்து ஸ்கோப் இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு அந்த நரேஷன்லேயே தெரிஞ்சுது. ஸோ இந்த மேடையில் வந்து நான் அதை ஒரு நல்ல ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஸ்டேஜாக எடுத்துகிட்டு ஸோ என்னோடய டீம் இதுக்கு பின்னாடி சப்போர்ட்டிவாக இருந்த மியூசிஷியன்ஸ், சிங்கர் ஜிவி பிரகாஷ், வெங்கட் பிரபு சார், பிரேம்ஜி சார், ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் நன்றி சொல்கிறேன். அண்டு நிக்கில் சார். ஸோ இதை வந்து கொண்டு போய் நல்ல ஒரு ரீச் கொடுத்து எல்லாருக்கும் வந்து தெரிய வச்சது வந்து அவரோட பங்கு வந்து ரொம்ப பெருசு. அப்புறம் ப்ரொடியூசர் பன்னீர் சார், அப்புறம் தங்கவேலு சார், அப்புறம் சேது சார். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அப்புறம் என்னோட இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க ஒவ்வொரு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ் போகும்போது. ஸோ அவங்க கூட பழகிறது இவங்களோட ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு டீமு, நல்ல ஒரு பாசிட்டிவான டீமு. அண்டு 3rd வீக் வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்த்ததில் வந்து உங்களோட பங்கு, ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட பங்கு வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். டெஃபினட்டாக அடுத்த ப்ராஜெக்ட்லேயும் வந்து எங்களோட பெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் இதுக்கு டைரக்ஷன் டீமில் இருந்த ஐரன், சங்கர், முத்து, இவங்க எல்லாருக்குமே நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் மிக்சிங் டைம்லலாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கோஆர்டினேட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து சவுண்டிங்கில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அது நல்ல ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. அதுக்கு இதில் ஒர்க் பண்ண சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக எங்கள் அன்பு எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்தது காரணமே உதயாக்கா தான். உதயா வந்து எப்போது ரொம்ப கடினம், உதயப்பட்ட ஸ்ட்ரகிள் கூட இருந்து பார்த்தேன். நான் படத்தில் ஒர்க் பண்ணலாம் கூட உதயா டெய்லி நான் உதயோட பேசாத நாள் கிடையாது. உதயாவோட போராட்டம் தான் அந்த படம் வெற்றி. நான் உதயாவை வளர்த்துறேன். மேலே பல பெரிய நடிகனாக உதயா வரணும், இன்னும் வேறு வளர்ச்சி பண்ணணும், வெற்றி பெறணும் வாழ்த்துறேன். நன்றிங்க. நன்றி. அடுத்ததாக எல்லாருக்கும் வணக்கம். விஷ் யூ ஆல் 79th இண்டிபெண்டன்ஸ் டே. அக்யூஸ்ட் டீம் வந்து எனக்கு இப்போது ஒரு குடும்பம் மாதிரியே ஆயிருக்கு. இந்த குடும்பக்கு கூட்டிகிட்டு வந்த டைரக்டர் பிரபு சார், தேங்க்யூ ஸோ வெரி மச். இந்த அக்யூஸ்ட் டீமில் உதயா சார், அஜ்மல் சார், சிவா சார், ஹைட் ப்ரோ, ஸ்ரீதர் ப்ரோ, நரேன் ப்ரோ, மருது சார், டேனி ப்ரோஸ், மூர்த்தி சார், சேது சார், அண்ட் ஆல்வேஸ் ஸ்மைலிங் பனீர் சார், ப்ரொடியூசர் சார், எல்லாமே பிரதர்ஸே ஆயிருக்காரு. இப்போ ரொம்ப குஷியாக இருக்கு. இந்த என்ன I am talking in Tamil for the first time on the stage. If any mistakes, please forgive me. Okay. இந்த படம் சக்ஸஸ் ஆக முக்கிய காரணம் வந்து ஆடியன்ஸ் தான். அந்த ஆடியன்ஸ் சப்போர்ட் நம்ம எல்லாருமே இங்கே இல்லை கூட்டிகிட்டு இருக்கேன். சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ. அண்ட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சில்வா மாஸ்டர். அவர் ஃபண்டாஸ்டிக்காக ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணி எனக்கு ரொம்ப அட்வைஸ் கொடுத்தாரு. அண்ட் மோட்டிவேஷன், லாட் ஆஃப் மோட்டிவேஷன் சில்வா சார் மாஸ்டர் ஹவ் கிவன் மீ அண்ட் ஐ ஃபாலோ தட். அண்ட் இப்போது ஏன்னா ಈ ಸಕ್ಸಸ್ಸಿಗೆ ಮುಖ್ಯ ಕಾರಣ ಒಂದು ಮೀಡಿಯಾ, ಪ್ರೆಸ್, ಇಟ್ಸ್ ಪ್ರಿಂಟ್ ಮೀಡಿಯಾ,
digital media, social media, எல்லாமே they are the primary strength of this movie actually. So thank you very much media, thank you so very much, and உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். And one more thing, Jason Studios, Sachin Cinemas, Daya Karan Cine Productions, and I forgot the name, Thangaveluzar. I wish many more films from your team, and I wish you all the success for the upcoming projects also. And I truly thank you everyone here in Tamil Nadu for supporting me, and I think everybody loved my character in the movie. Thank you so very much, and I love you all. Thank you very much for all your support. And one more thing, I should not forget. I should mention it because thank you, Danny bro. My wife Sirija, she's also an actor. She's very busy actually. She came on the everyday shoot to support me, and she is also part of this accused family now, indirectly and now directly. So thank you. I love you, Sirija. Thank you very much. And my son Havish is also keep supporting me. Thank you very much. Thank you each and everyone for supporting me and the entire team. Thank you. தேங்க்யூ. அடுத்ததாக ஆக்சுவலி இந்த மைக்கில் பேசும்போது சில பேரை மறந்துடுவோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தரை மறந்துட்டேன், பன்னீர்செல்வம் சார் அண்ட் சேது சார். இவங்க 2 பேரையும் நான் மறந்துட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து இவரும் வந்து ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசி வேலை வாங்கினார். ஸோ இந்த டைமில் சொல்லுன்னா வேறு எந்த டைமில் சொல்ல முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் 2 பேரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஒரு அக்யூஸ்ட்னு சொல்லி என்னை ஒரு பெரிய வில்லியாக வந்து மாற்றினதே அவர் தான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக இலங்கையிலிருந்து எங்களை வாழ்த்து வந்திருக்கும் திரு செந்தில்குமார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புள் உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறோம். அக்யூஸ்ட் இது எங்களோட ஃபஸ்ட்டு வெஞ்சர். உதய் ப்ரோ மூலமாக இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் ஆச்சு. வி ஆர் வெரி ஹாப்பி வித் த ப்ராஜெக்ட். இன்றைக்கி டூரேஷனில் ஒரு 90 days ஷூட்டிங் ஷெட்யூல் பண்ணி ஒரு டீம் ஒர்க்காக ஒர்க் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்து எல்லா டீமும் கலந்துருக்காங்கன்னா வி ஆர் வெரி ஹாப்பி. இது எல்லா இங்கே வந்திருக்க அனைவருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இன்னும் அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு வி லுக் ஃபார்வர்ட். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணி பன்னீர் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி எனக்கு அழைப்புதல் கொடுத்து வர சொன்னார். எல்லாம் 3 நாள் தானே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நடக்குது. இது என்ன 10 நாள் ஆச்சு, 2 வாரம் 3 வாரம் ஓடிட்டுருக்க அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இப்போ எல்லோரும் 3ஆவது நாளே 4ஆவது நாளே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாடிடுறாங்க. அக்யூஸ்ட் படம் வந்து 3ஆவது வாரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் என் நண்பர்கள், பத்திரிகைக்காரர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள், மீடியா நண்பர்கள். ஏன்னா அவங்கெல்லாம் சில பேர் என் கூட ஒர்க் பண்ணவங்களாம் இருக்காங்க. என்னை வளர்த்து விட்டது அவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இன்றைக்கி பத்திரிக்கை தொழிலில். அதனால் எங்கள் குடும்பம் தான் பத்திரிகை தொழில். எனக்கு அப்போலாம் தமிழ்மணி சார் சொன்ன மாதிரி, தேவர் சொன்ன மாதிரி ஒரு 5-6 பத்திரிக்கை தான் மெயினாக எங்கள் கூடவே டெய்லி இருப்பாங்க. மீரான் சாகித்யத்தில் விநியோகஸ்தர்கள் சங்கத்தில் நான் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்க அந்த சங்கத்தை நான் தான் ஆரம்பித்து அதனுடைய செக்ரட்டரியாக இருக்கும்போது அதை வளர்க்குறதுக்காக பத்திரிகை நண்பர்கள் தான் உறுதுணையாக இருந்தார்கள். அதை வளர்த்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைத்தோம். அதற்கு அப்புறம் தான் தயாரிப்பாளர் சங்கத்தை ஆரம்பித்தோம். தயாரிப்பாளர் சங்கத்துக்காக நான் பல பிரச்சனைகளை அனுபவித்திருக்கிறேன். அதில் பழைய பொறுப்புகளில் இருந்திருக்க 15-20 வருஷமாக ஜெயிலுக்கு கூட போயிருக்கேன் தயாரிப்பாளர்களுக்காக. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ இருந்தது.
இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு செயல்படுகிறது. அந்த மாதிரி நாங்கள் உழைச்ச மாதிரி இருந்த அந்த நிறுவனம் இப்போ பல ப்ரொடியூசர்கள் கிடையாது. இப்பொழுது மிக தேடி தேடி பார்த்தால் ஒரு 10 தயாரிப்பாளர்கள் தான் இருக்கிறார்கள். அப்போ வந்து 500-600 தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள். இப்போது 10-15 தயாரிப்பாளர்கள் தான் அந்த செட்டில் இருக்கிறோம். இதே வந்து தினகரன், சஞ்சய், சித்ராமணி இவங்கெல்லாம் என்னுடைய செட்டு. ரொம்ப பேர் அவங்களுடைய மதிவெளி சண்முகம், பாண்டியண்ணன் அந்த மாதிரி ஆளுகள்லாம் ப்ரெஸ்ஸில் கோலோச்சி கண்டு இருந்த காலம். அவர்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். என்னை கூட பிரபலமாக்கியது தினகரன் பத்திரிகை தான். அப்போல்லாம் தினகரன் பத்திரிகையில் திரையுலக பிரமாக்கள்னு ஒரு செய்தி வரும், வாரம் ஒரு தயாரிப்பாளரை பற்றி. அப்போது என்னை பற்றி, என்னுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அதில் எழுதியிருந்தது. அதை வைத்து தான் பார்த்தவுடன் அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து, இந்த மாதிரி உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை படம் எடுக்க அனுமதித்தார். அப்போது அவரே கதை வசனம் எழுதி நியாயத்தராசு என்று ஒரு படத்தை எடுத்தேன். அப்போது கம்பெனி பேர் என்னன்னு கேட்டார். செந்தில்குமார் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொன்னேன். உதயா பேர் செந்தில்குமார் ஃபிலிம்ஸ். செந்தில்குமார் தான் அவர் சொந்த பேர், நாங்கள் வச்ச பேர். அதை கலைஞர் என்ன பண்ணார், செந்தில்னால் நிறைய பேர் இருக்காங்க, உதயான்னு மாற்றுறேன் அப்படின்னு சொன்னேன். உதயநிதின்னு சொன்னார். நான் சொன்னேன், நிதி வேண்டாம், உதயான்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி உதயான்னு உருவாக்குனார். அப்போ இன்னொன்று கேட்டார், கம்பெனி பேர் பெருசாக இருக்குப்பா, அது வேண்டாம், பொண்ணு பேர் என்னன்னு கேட்டார். மேனகான்னு சொன்னேன். மேகலா பிக்சர்ஸ் அவர் கம்பெனி பேர். அதனால் மேனகா பிக்சர்ஸ்ன்னு சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம். அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட 30-40 படங்கள் எடுத்திருக்கின்றேன். ஃபஸ்ட் காப்பி மாதிரி வாங்கி சில படங்களை ரிலீஸ் பண்ணுவோம். அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தேவர் சொன்ன மாதிரி யாரையுமே, என் பையங்க 2 பேரையும் சினிமாவுக்குள்ளே உள்ளே ஸ்டுடியோவுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா இந்த நான் கஷ்டங்கள், நான் வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் தேட்டர் ரிலீஸு எடுத்து நடத்தி அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி அதுக்கப்புறம் தயாரிப்பாளராகி தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளராக தலைவராக பல பொறுப்புகளை வைத்திருந்தேன். இந்த சிரமங்கள்லாம் எனக்கும் தெரியும். இப்போ இருக்க தேவரெல்லாம் இங்கே செட்டு அவருக்கு தெரியும். அந்த சமயத்தில் ஒரு படம் எடுப்பது என்பது சர்வசாதாரணமாக ஷூட்டிங் போடுவோம். அன்றைக்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து படம் கொடுத்துருவாங்க. அந்த படம் முடிகிற வரைக்கும் அதோடைய கண்டினியூட்டி ஆகும். இப்போ அது மாதிரி சூழ்நிலைலாம் இல்லை. மறுபடியும் அது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. அதற்கான முயற்சிகளை இப்போ உள்ள இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோட உதயாவுடைய கதையை நான் முடித்து கொள்கிறேன். உதயா அவன் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். டிகிரி வாங்குகிற வரைக்கும் யாருமே படப்பிடிப்புக்கெல்லாம் வரக்கூடாது. நானே போக மாட்டேன். டைரக்டர்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை அவங்க டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடக்கும். ஆனால் இனியெல்லாம் சுகமேன்னு ஒரு படம் அப்பாஸை வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ டிகிரி முடித்து உதயா உள்ளே என்ட்ரி ஆனார். எனக்கு தெரியாமல் அவர் ஸ்டுடியோவுக்குள்ளே வருவார். ஸ்டுடியோவுக்கு வரையில் அப்பாஸோட அவர் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஏன்னா ஒரே ஏஜ் ஒரே வயசு. அப்போது ஒரு அதனுடைய டைரக்டர் வந்து ரமேஷ்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும், இதிலேருந்து வந்தவர், ஃபிலிம் சிட்டியிலேருந்து வந்தவர். அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். விஜயகாந்த் கம்பெனியிலேருந்து எனக்கு ஃபஸ்ட் காப்பி எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கான்டாக்டில் போட்டு அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி அந்த டைரக்டர் ரமேஷ் வந்து, உதயாவும் ஒரு பொண்ணும் ஓடி போகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது, அதை எடுக்கணும், அது உதயாவே ஆக்ட் பண்ண வைக்கலான் இருக்கேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், வேண்டாம்,
அவர் சினிமாவுக்கே வரக்கூடாது, அவர் வந்தால் அதுக்கப்புறம் அது ஒரு எங்களை என்ன மாதிரி சிரமத்தெல்லாம் அவர் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்தால் என்னுடைய மனைவி உதயாவுடைய அம்மா வந்து, யார் யாரையோ சினிமாவில் அறிமுகப்படுத்துறீங்க, உங்கள் பையனை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஆசை இல்லையா என்று அவர்கள் என்னை வற்புறுத்தி அந்த சீனில் ஆக்ட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் அவன் முழுசாக வெறியோட, இப்போ இருக்க வெறி அந்த வெறி அன்னைக்கு இருந்தது. சினிமாவில் ஆக்ட் பண்ண சொல்லி ரொம்ப இது பண்ணாப்புல. அப்போ தான் திருநெல்வேலி 2000 திருநெல்வேலி ஆரம்பித்து இன்றைக்கி 25 வருஷம் ஆச்சு. பல படங்கள் அவன் நடிச்சிருக்கான். ரொம்ப சிரமப்பட்டு பண்ணோம். ஆனால் சினிமாவில் எப்போ யாருக்கு எந்த நேரம் வரும் என்பது யாரும் சொல்ல முடியாது. சாதாரணமாக இருப்பார்கள். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய ஹீரோக்கள், அவங்க கூட சுற்றிக்கிட்டே வருவாங்க. ஏன் நான் ஓப்பனாக பேரே கூட சொல்ல, விஜய் சேதுபதியெல்லாம் உதயாவுடைய பர்த்டேக்கு எல்லா இடத்துக்கும் வருவார் அவர். அதே மாதிரி விவேக்கு, மனோபாலா, இந்த மாதிரி உள்ள ஒரு குரூப் வந்து அவனுக்கு ரொம்ப எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு பழக்கம் உள்ளவன். அவன் வந்து இந்த மாதிரி ஒரு யூனிட்டை உருவாக்குனது அவனுடைய அனுபவம் தான். அந்த ஒரு 15-10 வருஷத்தில் அவன் பெரிய பெரிய டைரக்டர்லாம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து நடிக்க வச்சுருக்கேன். ஆனால் அது நேரம், அந்த நேரத்தில் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இப்போது இயக்குனர், இதனுடைய தயாரிப்பாளர்கள் பன்னீர், சேது, அவர் தங்கவேல் அவர்கள் மற்றும் டைரக்டர், இயக்குனரை பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து படம் பார்த்துட்டு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசினேன். ரொம்ப, அதாவது கன்னடத்தில் வந்து அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நம்ம தமிழ் பட இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய இயக்குனராக வர்றதுக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி அவருக்கு இருக்குது. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் பேர் என்ன, நரேஷ் பாலகுமார், நம்ம ஒளிப்பதிவாளர் மருதநாயகம், செண்டு சிவா வந்து ரொம்ப சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஆக்ஷன் மூவின்னு அதுக்கு பேராகி போச்சு. இப்போது அக்யூஸ்ட்னா ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். அதுக்கு காரணம், முக்கிய காரணம் சில்வா மாஸ்டர். அவர் வந்து நிறையா படம் எங்கள் கம்பெனியில் பண்ணிக்கிட்டுருக்காரு. என்னுடைய இன்னொரு உதயாவுடைய தம்பி விஜயுடைய படத்தில் எல்லா படத்துக்கும் அவர் தான் மாஸ்டர். நானும் அவர் சேர்ந்து ஒரு படமே எடுத்திருக்கோம், என்னுடைய பார்ட்னர் கூட அவர். அந்த சிவாவுடைய உழைப்பு மற்றும் ஈரவினியாக நடித்தவர்கள், மற்ற எல்லா கலைஞர்களுடைய பேர்கள் எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் அவங்க சொந்த படம் மாதிரி அதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. உதயா வந்து எல்லோருடையும் எப்படி பழகுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒருத்தன்ட்ட பழகுனா அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ தூரம் விட்டு போகாத அளவுக்கும் அவனுடைய பெரிய பெரிய நிறுவனங்களுடைய தயாரிப்பாளர்கள், இன்றைக்கி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய ஆளுகளாக இருக்கவங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு. அவங்களெல்லாம் ஈஸியாக கமிட் பண்ணுவாங்க. எல்லாரையும் போய் ஈஸியாக பார்த்துருவான், ஈஸியாக பழகுவான். அந்த மாதிரி ஒரு நன்மை உள்ளவன். என் பொண்ணு சொன்ன மாதிரி அவங்க அம்மாவுடைய ஆசை இன்றைக்கி நிறைவேறி இருக்கு. அவர்கள் எத்தனையோ படத்தில் நான் வந்து லாஸ் ஆகையில் கூட எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த பணத்தை வந்து ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தா இன்றைக்கி எவ்வளோ பணம் வந்திருக்குன்ட்டு. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டதே இல்லை. நானும் சரி, என் மனைவியும் சரி, அவனை எப்படியாவது பெரிய ஹீரோவாக்கணும்னு நினைப்பேன். ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில், ஒரு இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் யாராருக்கும் என்னென்னமோ பண்ணுறீங்க, உங்கள் பையனுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. நான் பண்ணதை வெளியே சொல்கிறதில்ல. என் பையனுக்கு நான் பண்ணதை நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அவன் புரிந்து கொண்டு சினிமா துறை எப்படி, சினிமாவுடைய கஷ்டங்கள் என்ன என்று 20 வருஷமாக தெரிஞ்சு கொண்டான். இப்போது அதை உழைத்து அதை வெற்றியாக உங்கள்கிட்ட சமர்ப்பித்திருக்கான். அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பத்திரிகை நண்பர்கள்,
திரையுலகத்தினுடைய மீடியாக்கள் எல்லோரும் அவனை உயர்த்தி இருக்கிறீர்கள். அவன் மேலும் மேலும் வெற்றி அடைகிறதுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா சினிமாவுக்கு யார் வரக்கூடாதுன்னு நினச்சனோ இன்றைக்கி என் குடும்பமே எல்லாமே சினிமாவில் தான் இருக்குது. பையன் பெரியவன் உதயா ஹீரோ, சின்னவன் டைரக்டரு, இன்றைக்கி என் பேரனும் ஹீரோவாக இருக்கான், என் பொண்ணு பையன் அவனும் ஹீரோவாக இருக்கான். இப்போ சச்சின் ஸ்டேஷன்லாம் நீங்கள் ப்ரொடியூசர் ஆக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. அவங்கெல்லாம் படித்து டிகிரி வாங்கிட்டு தான் இதுக்குள்ளே உள்ளே வரணுங்கிறது என்னுடைய கட்டளை. ஏன்னா படிக்காமல் படிப்புங்கிறது நான்லாம் 7வது தான் படித்தேன், 8வது தான் படித்தேன். ஆனால் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் தயாரிப்பாளர் பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் என்னை தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பன்னு போடுவாங்க, எதுவும் ஏஎல் அழகப்பன்னு போட மாட்டாங்க. அதனால் தமிழ்நாடு முழுவதும் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது பத்திரிகை நண்பர்கள் தான். அதனால் சச்சினோ சேஷனோ இன்னும் கொஞ்சம் நாளாகணும், அவன் படித்து டிகிரி வாங்கணும். முதல்ல அதில் கவனத்தை செலுத்தி டிகிரி வாங்கினதுக்கப்புறம் அவங்க ஹீரோவாக வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் என்கரேஜ் பண்ணால் மறுபடியும் அவங்க அப்படியே மொத்த பன்னீர் பண்ண மாதிரி எல்லோரும் இதிலே இறக்கி விட்டுறக்கூடாது. அது என்னுடைய வேண்டுகோள். 2வது உதயாவை பற்றி எல்லோரும் பேசிவிட்டீர்கள். அவனுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் நிகில் தான். நிகில் ஒரு படத்தில் பிஆர்ஓ ஒர்க் பண்ணார்னா அந்த படம் வெற்றி படமாகத்தான் இருக்கும் பெரும்பாலும். ஏன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் உடனடிக்குடன் பத்திரிகையில் அது ஒரு செய்தியாக வர்றதுக்கு காரணம் நிகில் தான். நிகில் எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் நாங்கள் சொல்லுவது, நான் செக்ரட்டரியாக இருக்கிற காலத்தில் நிகிலை தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு பிஆர்ஓவை யாரையும் பார்க்க முடியாது. அவர் பிஆர்ஓ கிடையாது, பல ப்ரொடியூசர்களை உருவாக்கிவிட்ட ஒரு தயாரிப்பாளர். ஏன்னா அவர் படத்தை எடுக்கிறது சிரமம்தான், எடுத்து அதை வெளியே கொண்டு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்குறது. இப்போ நிறையா மீடியாவெல்லாம் வந்துடுச்சு, இன்றைய அது இது யூடியூப்பு அதெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் ஒன்லி பத்திரிக்கை தான், அது முக்கியமாக ஒரு 7-8 பத்திரிக்கை தான் இருந்தது. தினமலர், தினத்தந்தி, தினமணி, அந்த மாதிரி பத்திரிக்கையில் இது செய்தி தந்தி, தினகரன் அந்த மாதிரி பேப்பர், பேசும் படம். இப்போல்லாம் அந்த பத்திரிக்கைலாம் இருக்காருன்னு தெரில, வெளிமாட அது மாதிரி இருந்தது. இப்போது நீங்கள் தான் அதுக்குடைய அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை நாங்கள்லாம் என்றைக்கும் மறந்தது கிடையாது. இன்றைக்கும் பத்திரிகை நண்பர்கள் என்னோட தொடர்பில் தான் இருப்பாங்க. நான் இப்போ ஏன்னா ஒரு பையன் ஹீரோ, ஒரு பையன் டைரக்டரு, ஒரு பேரன் ஹீரோ. அதனால் நான் இப்போ தலையிடுறது இல்லை சினிமாவில். நம்ம தலையிட்டால் இப்போ என்னை வேறு படங்களில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. ஈசன்னு ஒரு படத்தில் என்னை நடிக்க வச்சுட்டார் சசிகுமார். அதிலிருந்து நானும் சில முக்கியமான பத்திரிகை தயாரிப்பாளர்கள் கூப்பிட்டா போய் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வர்றேன். பெரிய படம் விஜய், அஜித் படம் எல்லா படத்துலையும் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் திரையுலகத்தில் இந்த பத்திரிகை நண்பர்கள் இல்லைன்னா மக்களுக்கு தெரியாது யாருன்னு. அந்த பத்திரிகைகள் எப்படி யூடியூப்பாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், அதை வெளிப்படுத்துறது கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் தான். இன்று அக்யூஸ்ட் இந்த அளவுக்கு யாரோ சொன்னாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம படம் நல்லா ஓடுது, நம்ம படம் 3வது வாரம் ஓடுங்கிற ஒரு பெருமையோடு இந்த விழாவில் கலந்துக்கிட்ட அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நாயகனும் எங்கள் அண்ணன் உதயா அவர்கள்.